குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். என் சமகால வாழ்வியல் சக பயணிகளுக்கு வணக்கங்கள். லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் த பர்வியூ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி ஆக்டு 1959 இருக்கட்டும், அல்லது வக்ஃப் போர்டாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கான வக்ஃப் போர்டாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்டியன் சர்ச்சஸாக இருக்கட்டும், எல்லாமே ரிலீஜியஸ் வழிபாட்டு தலங்கள் தான். வழிபாடு உரிமையை எல்லோருக்கும் இருக்கிறது. கடவுள் மறுப்பு கொள்கை கடைபிடிக்கவும் உரிமை இருக்கிறது. இருந்தாலும் ஃபிட் பர்சன் அப்படின்னு அப்பாயின்ட் பண்ணுறது சரியாக தப்பான்னு பார்க்குறாங்க. அதாவது ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனில் வழிபாட்டு தலத்தில் மூவல் ப்ராப்பர்ட்டியோ இம்மூவல் ப்ராப்பர்ட்டியோ ஜுவல்லரியோ கேஸோ போன்ற பொருட்களை அந்த வழிபாட்டு தலத்திற்கும் அதன் பக்தர்களுக்காக இந்து ப்ரொஃபஸிங் டிவோட்டீஸ், இஸ்லாமிக் ப்ரொஃபஸிங் டிவோட்டீஸ், கிறிஸ்டியானிட்டி ப்ரொஃபஸிங் டிவோட்டீஸ் அதற்காக கொடுக்கப்படும்போது அந்த முன்னோர்களோட டீடு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் சொல்லப்படுற மாதிரி அந்த டீடு ஆதர்ஸ் ஆஃப் டீடு இருப்பாங்கள, அவர்களின் ஆன்மா அவர்களின் உயிர் என்ன காரணத்திற்காக அந்த மண்டபப்படியவோ அல்லது சர்ச்சையோ மசூதியோ கட்டினார்களோ அதை நிறைவேற்றும் வரை அவர்களுக்கு உரிமை உண்டு. அதை தவறும் பட்சத்தில் அதை அரசு ஏற்று நடத்துகிறது. அரசு என்று சொல்வது நான் ஒட்டுமொத்த இந்திய அரசையும் சொல்கிறேன். எப்படி தமிழ்நாட்டில் 1925 இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி ஆக்டோட ஒரு முன்வடிவம் வந்துச்சோ, அதே போல் இஸ்லாமிக்கும் பொருந்தும், கிறிஸ்டியானிட்டி வழிபாட்டு தலங்களுக்கும் பொருந்தும். வழிபாட்டு தலங்களை நடத்துகிறவங்க கேட்கலாம், அப்போ இது எங்களோட பரம்பரை கோயில் இல்லையா, எங்களோட சொந்த கோயில் இல்லையா? எஸ், உங்களின் பரம்பரை கோயிலாக இருந்தால் அதை கம்யூனிட்டி டெம்பிள், எங்களுடைய சமுதாயத்திற்கு உட்பட்டது என்று சம்மந்தப்பட்ட சப்கோர்ட்டில் போட்டு அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ப்ரைவேட் டெம்பிள், எங்களோட இப்போ வனப்பார்வதி இருக்குது, அது மாதிரி இது எங்களோட வனத்திருப்பதி இருக்குது திருச்செந்தூர் பக்கம், இது ப்ரைவேட் டெம்பிள் அப்படின்னு டிக்ளரேஷன் ஆஃப் சூட் போட்டுக்கோங்க. அன்லஸ் அதர்வைஸ் எப்போ மிஸ்அப்ராப்ரியேஷன் அப்படின்னு பொது சொத்துக்களை கையாடல் அப்படின்னு பண்ணும்போது அதில் அரசு சரி ஏற்று நடத்துவது தான் சரி. ஒரு இஓக்கள் ஃபிட் பர்சன் அப்பாயின்மெண்ட் சரியாக தப்பான டிஎன்ஹெச்ஆர்என்சியில் இருக்கிறாங்க, சரிதான். அது ஒரு அட்ஹாக் ப்ரொசீடிங், டெம்பரவரி ப்ரொசீடிங். மிஸ்அப்ராப்ரியேஷனை தவிர்த்து ஜென்யூன் கவர்னன்ஸை கொண்டு வருவதற்கானது. அதைவிட சிறந்த நிர்வாகத்தை உள்ள சட்டத்தை நம் இன்னும் பரிணாம வளர்ச்சி அடைந்ததாக இருக்கலாம். அது இந்து மதத்தை சேர்ந்ததாக இருக்கலாம், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்ததாக இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டி சேர்ந்ததாக இருக்கலாம். வழிபாட்டு தலங்கள் என்று வந்த பிறகு, சாங்டம் சாங்டோரியம் என்று வந்த பிறகு, அது முறையாக மிஸ்அப்ராப்ரியேஷன் இல்லாமல் அங்கு கவர்னர்ஸ் நடக்குமுறை முறைகேடு, அசைந்த அசையா சொத்து பணம் நகை இவற்றில் முறைகேடு நடக்காமல் அந்த வழிபாட்டு தலங்களுக்கு டொனேஷன் பண்ணவங்களோட ஆன்மா அவர்கள் என்ன கைங்கரியங்களை செய்ய சொல்லுதோ அதை செய்யும் வரைக்கும் அதை சம்மந்தப்பட்ட கம்யூனிட்டிக்கு உரியது, சம்மந்தப்பட்ட ப்ரைவேட்டுக்கு உரியது. அப்படி அதை பொதுமக்களின் காசை, பக்தர்களின் காசை அங்கு நிர்வாக சீர்கேடு நடக்கிறது என்றால் அது அரசு தலையிடுவது தான் சரியாக இருக்கும். அப்படி பார்த்தால் கிறிஸ்டியானிட்டி சர்ச்சஸ் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் பொருந்தும், வக்ஃப் போர்டு போன்ற இஸ்லாமிய நிறுவனங்களுக்கும் பொருந்தும். அதை போலவே ஃபிட் பர்சன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்று டிஎன்ஹெச்ஆர்என்சி ஆக்டில் 1959 ரூல்ஸ் ஃப்ரேம்டு தேரப்பானில் சொல்லியிருப்பதும் மிஸ்அப்ராப்ரியேஷன் நடப்பதால் அதை சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொசிஷன். மிஸ்அப்ராப்ரியேஷன் அங்கே நடக்கலைன்னா ஜென்யூன் கவர்னன்ஸுக்காக எதுக்கு அரசாங்கம் போய் ஒரு டிஎன்பிசி எழுதின ஒரு கேண்டிடேட்டை இந்து ப்ரொஃபஸிங் டிவோட்டி ஈவா போட போகிறாங்க? அதனால் கம்யூனிட்டி டெம்பிள்னு டிக்ளேர் பண்ணிக்கோங்க, இல்லை ப்ரைவேட்டு டெம்பிள்னு போய் உங்களோட பக்கத்தில் இருக்க சப்கோர்ட்டில் போட்டுக்குங்க. அன்லஸ் அதர்வைஸ் எல்லா மீனாட்சி அம்மன் கோயில் உட்பட, சர்ச்சுகள் உட்பட, தாஜ்மஹாலே உட்பட, பாபர் மஸ்ஜித் எல்லாம் நம்முடைய பொதுமக்களின் கைங்கரியத்தில் அவர்களின் பங்களிப்பில் கட்டப்பட்டது. அப்படி பார்த்தால் எல்லாமே டினாமினேஷன் டெம்பிள் தான். பொதுமக்களின் காசில்
பங்களிப்பில் அனைத்து தரப்பு மக்களின் ஒவ்வொரு ரூபாயும் சேர்ந்து தான் ஒரு வழிபாட்டுத் தலம். அந்த வழிபாட்டுத் தலத்தில் அந்த டினாமினேஷன் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மிஸ்அப்ராப்ரியேஷன் வராமல் தடுப்பதற்கு கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அரசாங்கமும், ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அரசும் அதை எடுத்து நடத்துவது தான் சரியாக இருக்கும். இது குறித்த பகிர்வை நான் அடுத்தடுத்து இன்னும் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். ஃபீல் ஈஸ், தட்ஸ் த ஹெல்த், கோ கட், ரூல் யுவர் ஓன் லைஃப். தேங்க்யூ.